ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட வர்னிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டால் ஊற்றிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவையும் 5 முந்திரியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டை குழம்புக்கெல்லாம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி குழம்புல ஊற்றிக்கலாங்க. இப்போ 5 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோங்க. முட்டையை டேரெக்டாக நம்ம உடச்சி ஊற்றும் போது லைட்டாக நம்ம இந்த முட்டை ஓடையெல்லாம் படுங்க. அதாவது கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம குழம்புல அதை ஆட் பண்ணுறோங்க. முட்டையை ஊற்றினோம் கிண்டக்கூடாதுங்க. கிண்டினோம்னா முட்டை உடஞ்சிருங்க. அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது லைட்டாக குழம்ப அடியில் மட்டும் லைட்டாக கிண்டி விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு முட்டை குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த முட்டை குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.